ஒரு பெண் பூங்காவில் தனியாக அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். காலையிலிருந்து மாலை ஆகிவிட்டது. ஆனால் அவள் யாருக்காக காத்திருந்தாளோ அவன் வரவே இல்லை. மீண்டும் மீண்டும் போன் செய்தாள். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏமாற்றமே மிஞ்சியது. இருட்டத் தொடங்கியதும் சில பசங்களின் பார்வை அவள் மீது விழுந்தது. அவள் பயத்தால் நடுங்கிக் கொண்டே ஓடி சென்று ஒரு ஜூஸ் விற்கும் பையனிடம் தஞ்சமடைந்தாள். ஆனால் அந்த பையன் செய்ததை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது. மும்பை நகரத்தில் அங்குள்ள ஒரு பூங்காவில் 22 வயது பெண் ஒருத்தி அமர்ந்திருந்தாள். முற்றிலும் தனியாக, உடைந்த மனதோடு தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அவளுடைய பெயர் காயத்ரி. காயத்ரியின் கையில் போன் இருந்தது. அதன் திரை மீண்டும் மீண்டும் ஒளிர்வதும் அணைவதுமாக இருந்தது. ஒவ்வொரு முறை திரை ஒளிரும் போதும் அவளுடைய கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை கீற்று மின்னியது. ஆனால் அடுத்த கணமே அது அணைந்து போனது. ஏனெனில் அவள் எந்த பெயருக்காக காத்திருந்தாலோ அது இதுவரை வரவில்லை. காலை 10 மணியிலிருந்து அவள் இதே பெஞ்சில்தான் அமர்ந்திருந்தாள். காலையில் அவள் வந்தபோது அவளுடைய முகத்தில் லேசான பதற்றம் இருந்தது. ஆனால் கண்களில் நம்பிக்கையும் இருந்தது. அவளுடைய பையில் சில துணிகள், சில முக்கியமான ஆவணங்கள் மற்றும் ஏராளமான கனவுகள் இருந்தன. அவள் ஒருவனுக்காக காத்திருந்தாள், ரவி. ரவிக்காக அவள் தன் வீடு, குடும்பம் மற்றும் தன் முழு வாழ்க்கையுமே பணயம் வைத்திருந்தாள். காலையில் அவனிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்திருந்தது. நான் இதோ வந்து கொண்டிருக்கிறேன், கொஞ்சம் நேரமாகும். அந்த ஒரே ஒரு மெசேஜ் மற்றும் அந்த மெசேஜ் தந்த நம்பிக்கையில்தான் காயத்ரி நாள் முழுவதும் அமர்ந்திருந்தாள். முதலில் 1 மணி நேரம், பிறகு 2, பிறகு 3 என நேரம் அவளோடு விளையாடி கொண்டிருந்தது. 11 மணி வரை அவள் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். ஒருவேளை டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டிருப்பானோ என்று. 12 மணிக்கு ஏதேனும் வேலை வந்திருக்கும் என நினைத்தாள். 2 மணிக்கு இதோ வந்து விடுவான் என்று கருதினாள். ஆனால் நேரம் செல்ல செல்ல அவளுடைய இதய துடிப்பு வேகமாகியது. அவளுடைய நம்பிக்கையும் மெல்ல மெல்ல உடைய தொடங்கியது. அவள் பலமுறை கால் செய்தாள். சில சமயம் போன் எடுக்கப்படவில்லை, சில சமயம் சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. ஒவ்வொரு முறை போன் கட்டாகும் போதும் அவளுடைய கண்களில் பிரகாசம் இன்னும் கொஞ்சம் குறைந்து கொண்டே வந்தது. அப்போது திடீரென்று அவள் கடைசி முறையாக கால் செய்தாள். இந்த முறை போன் எடுக்கப்பட்டது. ரவி, நீ எங்கே இருக்கிறாய்? அவளுடைய குரல் நடுங்கியது. மறுபக்கம் சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு ஒரு குளிர்ந்த குரல் வந்தது. காயத்ரி, என்னால் வர முடியாது. இதை கேட்டதும் அவளுடைய காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. என்ன சொல்கிறாய்? நீதான் சொன்னாயே. இதோ பார், என்னால் இதையெல்லாம் செய்ய முடியாது. குடும்பத்தினரை எதிர்த்து போவது சுலபம் அல்ல. என் வாழ்க்கையை என்னால் பாழாக்கி கொள்ள முடியாது என்றான். காயத்ரியின் கண்களிலிருந்து கண்ணீர் வேகமாக வழிய தொடங்கியது. அப்படியானால் என் வாழ்க்கை? அவள் உடைந்த குரலில் கேட்டாள். ரவி சற்றும் தயங்காமல், இது உன்னுடைய முடிவு, என்னுடையது அல்ல என்று பதிலளித்துவிட்டு காலை கட் செய்தான். ஒரே ஒரு நொடியில் எல்லாம் முடிந்து விட்டது. எந்த மனிதனுக்காக அவள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தாலோ அவனே அவளை நடுவழியில் தவிக்க விட்டு சென்று விட்டான். காயத்ரி சிறிது நேரம் போனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை இப்போது மீண்டும் கால் வருமோ? ஒருவேளை அவன் விளையாடுகிறானோ? ஒருவேளை எல்லாம் சரியாகிவிடுமோ என்ற நம்பிக்கையில். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. இப்போது உண்மை அவள் கண்முன்னே இருந்தது. அவள் தனியாக இருந்தாள், முற்றிலும் தனியாக. அதே நேரத்தில் பூங்காவின் ஒரு மூலையில் இருந்த ஒரு சிறிய ஜூஸ் கடை மூடப்படும் தருவாயில் இருந்தது. அந்த கடையில் விஜய் நின்று கொண்டிருந்தான். விஜய் காலையிலிருந்தே மக்களுக்கு ஜூஸ் கொடுத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது பார்வை நடுநடுவே காயத்ரி அமர்ந்திருந்த அந்த பெஞ்ச் பக்கமாக சென்று கொண்டே இருந்தது. முதலில் யாரோ ஒருவருக்காக காத்திருக்கிறாள் என்று நினைத்தான். பிறகு யாருடனாவது சண்டை போட்டிருப்பாளோ என்று தோன்றியது. ஆனால் நேரம் செல்ல செல்ல விஷயம் ஏதோ தீவிரமாக இருக்கிறது என்பதை விஜய் புரிந்து கொண்டான். இப்போது காயத்ரி அழுவதை கண்டதும் அவன் மனதில் ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அதே நேரத்தில் பூங்காவின் மற்றொரு மூலையிலிருந்து 3 பசங்க எழுந்தனர். அவர்களின் நடையில் ஒரு திமிர் இருந்தது. அவர்களின் பார்வைகளோ நேரடியாக காயத்ரி மீதுதான் பதிந்திருந்தன. அவர்கள் மெல்ல மெல்ல அவளை நோக்கி நகரத் தொடங்கினர். காயத்ரி அவர்கள் தன்னை நோக்கி வருவதை கண்டதும் அவளது இதய துடிப்பு வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் உடனே தன் பையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். ஒரு பையன் அவளுக்கு முன்னால் வந்து நின்றான். இவ்வளவு நேரமாக உட்கார்ந்திருக்கிறாய்? யாருக்காவது காத்திருக்கிறாயா என்று புன்னகைத்தபடி கேட்டான். காயத்ரி எந்த பதிலும் சொல்லவில்லை. 2வது பையன் சிரித்துக்கொண்டே,
யாரும் வரவில்லை போலிருக்கிறது என்றான். இப்போது அவளது முகத்தில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. பூங்கா கிட்டத்தட்ட காலியாகிவிட்டது. இருட்டும் மெல்ல மெல்ல பரவி கொண்டிருந்தது. காயத்ரி திடீரென்று எழுந்து வேகமான அடிகளுடன் அங்கிருந்து தூரமாக செல்ல தொடங்கினாள். அவளது பார்வை நேரடியாக அந்த ஜூஸ் கடையின் மீது விழுந்தது. அவள் ஓடி சென்று விஜயின் அருகில் நின்றாள். அண்ணா, நீங்கள் எவ்வளவு நேரம் இங்கே இருப்பீர்கள் என்று கேட்டாள். அவளது குரல் நடுங்கியது. விஜய் அவளது நிலையை பார்த்து எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். அவன் பின்னால் இருந்த அந்த 3 பசங்களையும் பார்த்தான். பிறகு காயத்ரியை பார்த்து, இதோ கிளம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று மெதுவாக கூறினான். இதை கேட்டதும் காயத்ரியின் முகத்தில் பயம் இன்னும் அதிகமானது. தயவு செய்து நீங்கள் போகாதீர்கள் என்று அவள் கைகளை கூப்பி வேண்டினாள். விஜய் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். ஒரு புறம் அவனது வேலை, வீட்டிற்கு செல்ல வேண்டும். மறுபுறமோ அப்பட்டமான பயத்தில் இருக்கும் இந்த பெண். அவன் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துவிட்டு தன் முடிவை எடுத்தான். சரி, நீ எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறாயோ அதுவரை நான் எங்கும் போக மாட்டேன் என்றான். இதை கேட்டதும் காயத்ரியின் கண்களில் லேசான நிம்மதி தெரிந்தது. ஆனால் ஆபத்து இன்னும் நீங்கவில்லை. அந்த 3 பசங்களும் இன்னும் தூரத்தில் நின்று கொண்டு அவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். விஜய் மெதுவாக, இவர்கள் சரியில்லை. உனக்கு சம்மதம் என்றால் என்னுடன் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு வரலாம் என்றான். காயத்ரி ஒரு நொடி கூட யோசிக்காமல் தலையசைத்தாள். அவளிடம் இப்போது இழப்பதற்கு எதுவும் இல்லை. விஜய் விரைவாக தன் கடையை சுருட்டினான். தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பலாம் என்றான். இருவரும் முன்னேறி சென்றனர். அவர்கள் பூங்காவின் நுழைவாயில் அருகே வந்ததும் அதே 3 பசங்களும் குறுக்கே வந்து நின்றனர். இவளை எங்கே கூட்டி செல்கிறாய் என்று அவர்களில் ஒருவன் கேட்டான். விஜய் பயமில்லாமல் வீட்டிற்கு என்று பதிலளித்தான். யாருடைய வீட்டிற்கு என்று 2வது பையன் சிரித்துக்கொண்டே கேட்டான். விஜய் நேராக அவர்களின் கண்களை பார்த்து, என் வீட்டிற்கு என்றான். சில நொடிகள் அங்கு மயான அமைதி நிலவியது. பிறகு அந்த பசங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு மெதுவாக வழியிலிருந்து விலகினர். விஜயும் காயத்ரியும் திரும்பி பார்க்காமல் முன்னேறி சென்றனர். காயத்ரியின் அடிகள் வேகமாக இருந்தன. ஆனால் இதயம் இன்னும் பயத்தால் நிறைந்திருந்தது. தான் எங்கே போகிறோம் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் தன் எல்லாமே உடைந்த அந்த இடத்தை விட்டு தூரமாக செல்கிறோம் என்பது மட்டும் அவளுக்கு உறுதியாக தெரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு சிறிய தெருவை அடைந்தனர். ஒரு சாதாரண வீடு அவர்களுக்கு முன்னால் இருந்தது. விஜய் கதவை தட்டினான். உள்ளே இருந்து யார் என்று குரல் வந்தது. நான் தான் அம்மா என்று விஜய் பதிலளித்தான். கதவு திறந்தது. ஒரு நடுத்தர வயது பெண்மணி முன்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் முதலில் விஜயை பார்த்தார். பிறகு காயத்ரியை பார்த்தார். அவருடைய பார்வையில் கேள்விகள் இருந்தன. ஆனால் முகத்தில் ஒரு கனிவு இருந்தது. விஜய், அம்மா, முதலில் இவளை உள்ளே வரவிடுங்கள் என்று மட்டும் கூறினான். அந்த பெண்மணி சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு கதவை முழுமையாக திறந்தார். உள்ளே வா மகளே. இதை கேட்ட மாத்திரத்திலேயே காயத்ரியின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் மெல்ல மெல்ல உள்ளே சென்றாள். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று அவளுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளவு நீண்ட நேரத்திற்கு பிறகு தான் முற்றிலும் தனியாக இல்லை என்பதை அவளால் முதன்முறையாக உணர முடிந்தது. இங்கிருந்துதான் அவளது வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடையவிருந்தது. அன்று இரவு காயத்ரி முதன்முறையாக ஒரு புதிய மனிதரின் வீட்டின் கூரையின் கீழ் தன்னை பாதுகாப்பாக உணர்ந்தாள். ஆனால் அவளுக்குள் இருந்த புயல் இன்னும் ஓயவில்லை. அறையில் லேசான மஞ்சள் நிற வெளிச்சம் இருந்தது. ஒரு மூலையில் பழைய மின்விசிறி சுழன்று கொண்டிருந்தது. தரையில் விரிக்கப்பட்டிருந்த படுக்கை அவளுக்காக காத்திருந்தது. விஜய் அம்மா அவளிடம் எதையும் கேட்காமல் அவளுக்கு முன்னால் உணவை வைத்தார். முதலில் சாப்பிடு மகளே என்று மட்டும் அவர் கூறினார். காயத்ரி தட்டை பார்த்தாள். ஆனால் அவளால் கையை நீட்ட முடியவில்லை. அவளது கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் அதே பூங்கா, அதே போன் கால் மற்றும் அதே வார்த்தைகள் தான் வந்து போயின. என்னால் வர முடியாது. ஒவ்வொரு முறையும் அவனுடைய குரல் அவளுக்கு ஒரு சாபமாக மாறி இருந்தது. அப்போது விஜயின் அம்மா அவள் அருகில் அமர்ந்து, அழுது விட்டால் மனபாரம் குறையும் மகளே, அழுகையை அடக்காதே என்று மெதுவாக கூறினார். இதை கேட்ட மாத்திரத்தில் காயத்ரி அப்படியே உடைந்து போனாள். வார்த்தைகளோ விளக்கங்களோ இன்றி அவள் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தாள். விஜய் தூரத்தில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதுவும் பேசவில்லை. ஏனெனில் இந்த நேரத்தில் அவளுக்கு தேவை கேள்விகள் அல்ல, ஆறுதலான ஒரு துணை மட்டும்தான் என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. இரவு நேரமாகி கொண்டே இருந்தது. வெளியிலிருந்து அவ்வப்போது நாய் குரைக்கும் சத்தமும் சில சமயம் காற்று தகரக்கூரையில் மோதி லேசான கீச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டிருந்தது. காயத்ரி படுக்கையில் படுத்திருந்தாள். ஆனால் அவளது கண்களில் தூக்கம் இல்லை. ஒவ்வொரு முறை அவள் கண்களை மூடுபோதும் அவளுக்கு தன் வீடுதான் நினைவுக்கு வந்தது.
அம்மாவின் குரல், அப்பாவின் கண்டிப்பான முகம் மற்றும் அவளாகவே பின்னால் விட்டுவிட்டு வந்த அந்த வீட்டு வாசல். அவள் ஒருபுறமாக புரண்டு படுத்துக்கொண்டு கூரையை பார்க்க தொடங்கினாள். ஒரு முடிவு மனிதனின் வாழ்க்கையை எவ்வளவு முழுமையாக மாற்றிவிடும் என்பதை அவள் முதல் முறையாக உணர்ந்தாள். அப்போது விஜய் அம்மா வந்து அவள் மீது போர்வையை போர்த்துவிட்டு திரும்பி சென்றார். அந்த ஒரு சிறிய கவனிப்பு காயத்ரியின் இதயத்தில் லேசான இதத்தை தந்தது. வெகு நேரத்திற்கு பிறகு அவளது கண்கள் அயர்ந்தன. ஆனால் அந்த தூக்கமும் அரைகுறையாகவே இருந்தது. ஏதோ ஒரு பயத்திலிருந்து விடுபட அவளது மனம் இன்னும் போராடி கொண்டிருப்பது போல இருந்தது. காலையின் லேசான வெளிச்சம் ஜன்னல் வழியே உள்ளே வந்தபோது காயத்ரியின் கண்கள் திறந்தன. சில நொடிகள் அவளால் தான் எங்கே இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அடுத்த கணமே அவளுக்கு எல்லாமே நினைவுக்கு வந்தது. அவள் மெல்ல எழுந்து அமர்ந்தாள். அந்த அறையில் எளிமை இருந்தது, ஆனால் ஒரு விசித்திரமான அமைதியும் இருந்தது. வெளியிலிருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தம் கேட்டது. அவள் தயக்கத்துடன் வெளியே வந்தபோது விஜய் அம்மா அடுப்பில் டீ தயாரித்து கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர் புன்னகையுடன், பயப்படாதே, இங்கே உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றார். இதை கேட்டதும் காயத்ரியின் கண்கள் பணிந்தன. ஆனால் இந்த முறை கண்ணீரில் பயம் குறைவாகவும் பாசம் அதிகமாகவும் இருந்தது. அப்போது விஜயும் தயாராகி வெளியே வந்தான். அவன் இயல்பான குரலில், இப்போது பரவாயில்லையா என்று கேட்டான். காயத்ரி லேசாக தலையசைத்தாள். ஆம். அவள் அவனை உற்று நோக்கியது அதுவே முதல் முறை. சாதாரண ஆடை, சோர்வான முகம், ஆனால் கண்களில் ஒரு நல்ல எண்ணம் தெரிந்தது. அவனிடம் எந்த போலித்தனமும் இல்லை, பந்தாவும் இல்லை. காலை உணவுக்கு பிறகு விஜய் வேலைக்கு கிளம்பினான். போகும்போது தன் அம்மாவிடம் நான் சீக்கிரம் வந்து விடுவேன் என்று கூறினான். அவன் அதை இயல்பாகத்தான் சொன்னான். ஆனால் காயத்ரிக்கு அது தனக்காகவே சொல்வது போல தோன்றியது. நாட்கள் மெல்ல மெல்ல நகரத் தொடங்கின. காயத்ரி தன்னை சும்மா இருக்க விடவில்லை. அவளாகவே வீட்டின் சின்ன சின்ன வேலைகளில் உதவி செய்ய தொடங்கினாள். வீடு கூட்டுவது, பாத்திரம் கழுவுவது, தண்ணீர் பிடிப்பது என எல்லாவற்றையும் செய்தாள். இதையெல்லாம் செய்யும் போது அவளுக்குள் ஒரு விசித்திரமான நிம்மதி ஏற்பட்டது. ஏதோ ஒரு சுமையை போல இல்லாமல் இந்த வீட்டின் ஒரு அங்கமாக மாறி வருவது போன்ற உணர்வு அது. ஆனால் அவளது மனதில் கேள்விகள் இன்னும் இருந்தன. அவளது குடும்பத்தினருக்கு தெரிந்தால் என்னவாகும்? அவளால் இங்கே நிரந்தரமாக இருக்க முடியாது என்றால் அடுத்து என்ன செய்வாள்? மதிய வேளையில் விஜயின் அம்மா அவள் அருகில் அமர்ந்து மெதுவாக, அடுத்து என்ன யோசித்து வைத்திருக்கிறாய் மகளே என்று கேட்டார். காயத்ரி சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு, இப்போது வரை எதுவும் தெரியவில்லை. ஆனால் இங்கிருந்து மீண்டும் பழைய இடத்திற்கு திரும்பி போக மட்டும் எனக்கு விருப்பம் இல்லை என்றாள். விஜயின் அம்மா எந்த ஒரு அறிவுரையும் கூறாமல், சரி, நீ எவ்வளவு காலம் விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் இங்கே இரு என்று மட்டும் கூறினார். மாலையில் விஜய் வீட்டிற்கு திரும்பினான். அவனது கையில் சில பழங்களும் ஒரு பழைய பையும் இருந்தன. அவன் அந்த பையை காயத்ரியை நோக்கி நீட்டி, இதில் சில புத்தகங்கள் இருக்கின்றன, படிக்க வேண்டும் என்று தோன்றினால் இது உனக்கு உதவியாக இருக்கும் என்றான். காயத்ரி ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். அவனிடமிருந்து யாரும் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அவன் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தான். அவள் மெதுவாக பையை வாங்கி கொண்டு நன்றி என்றாள். விஜய் புன்னகை மட்டும் செய்தான். அன்று மாலை வீட்டின் சூழல் முன்பை விட சற்று கலகலப்பாக இருந்தது. காயத்ரி முதன்முறையாக எந்த பயமும் இன்றி சாப்பிட்டாள். பதற்றமின்றி அமர்ந்து பேசினாள். இரவில் அவள் மீண்டும் படுக்கையில் படுத்தபோது அவளது மனதில் அதே கேள்விகள் தான் இருந்தன. ஆனால் இந்த முறை அவற்றுடன் ஒரு நம்பிக்கையும் சேர்ந்திருந்தது. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை அவள் உணர்ந்தாள். சில மனிதர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் சில மனிதர்கள் எந்த ஒரு காரணமும் இன்றி ஆதரவாகவும் மாறுகிறார்கள். ஒருவேளை இந்த வித்தியாசம்தான் மனித நேயத்தை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது போல. ஆனால் இந்த ஆதரவு தான் பின்னாட்களில் அவளது வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவாக மாறப்போகிறது என்பது அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அடுத்த சில நாட்களும் இப்படியே கழிந்தன. காலம் மெல்ல மெல்ல அவளுக்கு மீண்டும் வாழ கற்றுக் கொடுப்பது போல இருந்தது. காயத்ரி இப்போது முன்பு போல் இல்லை. அவளது முகத்தில் இருந்த பதற்றம் சற்று குறைந்திருந்தது. ஆனால் கண்களுக்கு பின்னே மறைந்திருந்த வலி இன்னும் அப்படியே தான் இருந்தது. காலையில் எழுந்து அவள் வீட்டு வேலைகளில் உதவி செய்வாள். பிறகு சிறிது நேரம் படிக்க முயற்சிப்பாள். விஜய் வழக்கம் போல தன் ஜூஸ் கடைக்கு செல்வான். போகும்போது எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வான், ஏதாவது தேவைப்பட்டால் அம்மாவிடம் சொல். இந்த ஒரு சிறிய விஷயம் காயத்ரியின் மனதை ஆழமாக தொட்டது. இங்கே யாரும் தன்னை ஒரு சுமையாக நினைக்கவில்லை என்பதை அவள் உணரத் தொடங்கினாள். ஆனால் அந்த தெருவில் உள்ளவர்களின் பார்வைகள் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கின. சிலர் வீட்டின் முன்னால் கடந்து செல்லும் போது தாழ்ந்த குரலில் பேசிக்கொண்டனர். சிலர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தனர்.
காயத்ரி இதையெல்லாம் கவனித்தாலும் அமைதியாகவே இருந்தாள். தன் காரணமாக இந்த வீட்டிற்கு ஏதேனும் தொந்தரவு வந்துவிடுமோ என்று அவள் பயந்தாள். ஒரு நாள் மதிய வேளையில் அவள் மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தாள். லேசான காற்று வீசிக் கொண்டிருந்தது. வானமும் மேகமூட்டமின்றி தெளிவாக இருந்தது. அவள் கீழே இருந்த சாலையை பார்த்தாள். அங்கு மக்கள் தமது வாழ்க்கையில் பிஸியாக இருந்தனர். திடீரென்று அவளுக்கு தன் வீடு நினைவுக்கு வந்தது. அம்மாவின் குரல், அப்பாவின் கண்டிப்பு மற்றும் அவள் எத்தனை இரவுகளை கழித்த அவளது அறை. அவளது இதயம் கனத்தது. தான் நிஜமாகவே மிகப்பெரிய தவறு செய்து விட்டோமோ என்று அவள் யோசித்தாள். அப்போது பின்னால் இருந்து விஜய் அம்மாவின் குரல் கேட்டது. மகளே, சில விஷயங்களை யோசிப்பதால் அல்ல, புரிந்து கொள்வதால் தான் சரியாகும். காயத்ரி திரும்பி பார்த்தாள். அவள் ஏதோ சொல்ல விரும்பினாள். ஆனால் வார்த்தைகள் கிடைக்கவில்லை. விஜயின் அம்மா அவள் அருகில் வந்து, தவறு எல்லாரும் செய்வதுதான். வித்தியாசம் என்னவென்றால் சிலர் அதிலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அதிலேயே சிக்கிக் கொள்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகள் காயத்ரியின் மனதிற்குள் ஆழமாக இறங்கின. முதல் முறையாக யாரோ ஒருவர் தன் மீது குற்றம் சுமத்தாமல் தன்னை புரிந்து கொண்டதாக அவள் உணர்ந்தாள். மாலையில் விஜய் திரும்பிய போது காயத்ரி முன்பை விட அமைதியாக இருப்பதை கண்டான். ஆனால் அவளது கண்களில் ஏதோ ஓடிக்கொண்டிருந்தது. அவன் நேரடியாக எதுவும் கேட்கவில்லை. தண்ணீர் குடித்துக்கொண்டே, இன்று கடையை கொஞ்சம் சீக்கிரமாகவே மூடிவிட்டேன் என்றான். காயத்ரி லேசான புன்னகையுடன் ஏன் என்று கேட்டாள். விஜய் தன் தோள்களை உயர்த்தி, சும்மா, இன்று மனம் வரவில்லை என்றான். அவ்வளவுதான். இருவருக்கும் இடையே சிறிது நேரம் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதி பாரமாக இல்லை. மெல்ல மெல்ல அவர்கள் பேசும் விஷயங்கள் அதிகரிக்க தொடங்கின. சில சமயம் வானிலையை பற்றி, சில சமயம் வேலையை பற்றி, சில சமயம் படிப்பை பற்றி. அந்த உரையாடலின் போது தான் முன்பு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருந்ததாகவும் ஆனால் இடையில் எல்லாமே விடுபட்டு போனதாகவும் காயத்ரி கூறினாள். விஜய் பெரிய அளவில் ரியாக்ட் செய்யாமல் மீண்டும் ஆரம்பித்துக்கொள் என்று மட்டும் கூறினான். இந்த வார்த்தை எளிமையானதுதான், ஆனால் அதன் தாக்கம் ஆழமாக இருந்தது. அன்று இரவே அவள் தன் பையிலிருந்து பழைய நோட்டுகளை எடுத்து மீண்டும் படிக்க தொடங்கினாள். இது ஒரு சிறிய அடிதான், ஆனால் அவளுக்கு இது மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு திடீரென்று அவளது போன் அடித்தது. திரையில் அவளது வீட்டின் நம்பர் தெரிந்தது. காயத்ரியின் கைகள் நடுங்கின. அவள் போனையே உத்து பார்த்தாள். ஆனால் எடுப்பதற்கு துணிச்சல் வரவில்லை. கால் கட்டானது. சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் அதே நம்பரிலிருந்து கால் வந்தது. இந்த முறை அவள் மெதுவாக போனை எடுத்தாள். மறுபக்கம் அவளது அப்பாவின் குரல் கேட்டது. கடினமாகவும் குளிர்ந்த தன்மையோடும், நீ நன்றாக இருக்கிறாயா என்று மட்டும் கேட்கப்பட்டது. காயத்ரியின் தொண்டையிலிருந்து குரல் வரவில்லை. அவள் ஆம் என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியானாள். சில நொடிகள் நிலவிய மௌனத்திற்கு பிறகு போன் கட்டானது. இந்த உரையாடல் சிறியதுதான், ஆனால் அவளது மனதிற்குள் ஒரு புயலையே கிளப்பியிருந்தது. அவள் நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள். கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அப்போது அங்கு வந்த விஜய் அவளது கண்களின் சிவப்பை கவனித்தான். ஆனால் எதுவும் கேட்கவில்லை. அவள் அருகில் அமர்ந்து, சில சமயங்களில் பதில் சொல்வது முக்கியமல்ல, உன்னை நீயே தேற்றிக் கொள்வதுதான் மிகவும் முக்கியம் என்று மட்டும் கூறினான். இதை கேட்டதும் காயத்ரிக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. இரவில் சாப்பிடும்போது சூழல் கொஞ்சம் பாரமாக இருந்தது. விஜயின் அம்மா பேச்சை மாற்ற முயன்றார். ஆனால் தான் எப்போதும் இப்படியே இங்கு மறைந்து வாழ முடியாது என்பதை காயத்ரி புரிந்து கொண்டாள். அவள் மெதுவாக கூறினாள், என் காரணமாக உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு ஏற்பட்டால் நான் வேறு எங்கேயாவது சென்று விடுகிறேன் என்றாள். இதை கேட்டதும் விஜய் முதன்முறையாக சற்று கண்டிப்பான குரலில், தொந்தரவாக இருந்திருந்தால் நாங்கள் உன்னை ஏன் தடுத்திருக்க போகிறோம் என்றான். விஜயின் அம்மா அவளது கையை பிடித்து கொண்டு, பயம் எங்கே முடிகிறதோ அதுதான் வீடு, ஆனால் நீயோ இங்கே பயந்து கொண்டிருக்கிறாய் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டு காயத்ரி அமைதியானாள். இந்த மனிதர்கள் தனக்கு வெறும் ஆதரவை மட்டும் தரவில்லை, மாறாக தனக்குத்தானே போராட கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை அவள் உணர்ந்தாள். அன்று இரவு அவள் தூங்க சென்றபோது அவளது மனதில் பயம் குறைந்து சிந்தனை அதிகமாக இருந்தது. அவள் முதன்முறையாக தனக்குள்ளே தெளிவான வார்த்தைகளில் சொல்லிக் கொண்டாள், நான் இனி ஓடக்கூடாது, இனி எது நடந்தாலும் நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் தான் எதை விட்டு ஓடி வந்தாலோ அதே கடந்த காலத்தை மிக விரைவில் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அடுத்த சில நாட்கள் வெளியிலிருந்து பார்க்க அமைதியாக இருந்தன, ஆனால் உள்ளுக்குள் பல விஷயங்கள் மாறிக்கொண்டிருந்தன. காயத்ரி முன்பை விட அதிக நேரத்தை படிப்பிற்காக செலவிட தொடங்கினாள். காலையிலேயே சீக்கிரம் எழுந்து வீட்டு வேலைகளில் உதவி செய்துவிட்டு பிறகு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விடுவாள். இப்போது அவளது முகத்தில் வெறும் வலி மட்டுமல்ல,
மாறாக ஒரு லேசான உறுதியும் தெரிய தொடங்கியிருந்தது. விஜய் வழக்கம் போல வேலைக்கு செல்வான். ஆனால் இப்போது திரும்பும்போது சில சமயம் பழங்கள், சில சமயம் பழைய புத்தகங்கள், சில சமயம் வெறும் ஒரு புன்னகையை மட்டும் எடுத்து வருவான். இருவருக்கும் இடையே பேச்சுக்கள் குறைவாக இருந்தாலும் நம்பிக்கை ஆழமாகி கொண்டே வந்தது. அந்த தெருவில் இவர்களை பற்றி பேச்சுக்கள் இன்னும் ஓடிக்கொண்டுதான் இருந்தன. ஆனால் விஜயின் அம்மா ஒவ்வொரு கேள்வியையும் தன் பாணியில் கையாண்டு வந்தார். இதையெல்லாம் கவனித்த காயத்ரி, இந்த வீடு வெறும் 4 சுவர்களால் ஆனது அல்ல, மாறாக தைரியத்தால் உருவானது என்பதை புரிந்து கொண்டாள். ஒரு நாள் காலையில் காயத்ரி படித்துக் கொண்டிருந்த போது அவளது போன் மீண்டும் அடித்தது. இந்த முறை அவள் எந்த பதற்றமும் இன்றி போனை எடுத்தாள். மறுபக்கம் அவளது அம்மா இருந்தார். அவளுடைய குரல் முன்பை விட வித்தியாசமாக இருந்தது. அவ்வளவு கண்டிப்பானதாகவும் இல்லை, அவ்வளவு குளிர்ந்த தன்மையோடும் இல்லை. எப்படி இருக்கிறாய் என்று மெதுவாக கேட்டார். காயத்ரி முதன்முறையாக பயமின்றி பதிலளித்தாள். நன்றாக இருக்கின்றேன். சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு அம்மா கூறினார், நாங்கள் உன்னை நேரில் சந்திக்க விரும்புகிறோம். இதை கேட்டதும் காயத்ரியின் இதயம் வேகமாக துடிக்க தொடங்கியது. ஆனால் அவள் தன்னை தேர்ச்சி கொண்டாள். சரி என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். இந்த முடிவு எளிதானதாக இருக்கவில்லை. ஆனால் இப்போது அவள் ஓடி ஒளிய விரும்பவில்லை. அவள் இதை விஜயின் அம்மாவிடம் கூறினாள். அவர், பயப்படாதே, உண்மையின் பக்கம் இருந்தால் உன்னை யாராலும் தோற்கெடுக்க முடியாது என்று மட்டும் கூறினார். விஜயும் அமைதியாக தலையசைத்தான். இந்த நாள் என்றாவது ஒரு நாள் வந்தே தீரும் என்பதை அவன் ஏற்கனவே புரிந்து வைத்திருந்தது போல அது இருந்தது. மாலை பொழுது சாயும் முன்பே கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. வீட்டிற்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. விஜயின் அம்மா கதவை திறந்தார். அங்கே காயத்ரியின் பெற்றோர்கள் முன்னால் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடன் ரவியும் இருந்தான். எந்த முகத்தை பார்ப்பதை தவிர்த்து வந்தாலோ அது இப்போது அவள் கண்முன்னே இருந்தது. சில நொடிகள் காலம் அப்படியே உறைந்து போனது போல இருந்தது. காயத்ரியின் கைகள் குளிர்ந்து போயின. ஆனால் இந்த முறை அவளது அடிகள் பின்வாங்கவில்லை. அவள் மெல்ல மெல்ல முன்னேறி அவர்கள் முன்னால் வந்து நின்றாள். அவளது அப்பா கண்டிப்பான குரலில் வீட்டிற்கு நட என்றார். இது அவள் எப்போதும் பயப்படும் அதே குரல்தான். ஆனால் இன்று அதன் தாக்கம் முன்பு போல் அவளிடம் இல்லை. காயத்ரி அமைதியான குரலில், வீடா அல்லது என் இடமே இல்லாத அதே பழைய இடத்திற்கு திரும்புவதா என்றாள். இந்த கேள்வியை கேட்டு அனைவரும் மௌனமாயினர். ரவி முன்னே வந்து நிலைமையை கையாள முயன்றான். காயத்ரி, இப்போது எல்லாம் சரியாகிவிடும், நீ தயவு செய்து கிளம்பு என்றான். அவனது குரலில் அதே பழைய இனிமை இருந்தது. ஆனால் இப்போது அதில் நம்பிக்கை இல்லை. காயத்ரி அவனை பார்த்து முதன்முறையாக எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த நாளில் எனக்கு உன்னுடைய தேவை இருந்ததோ அன்று நீ என்னை நடுவழியில் தனியாக விட்டுவிட்டு சென்றாய் என்றாள். ரவி தன் பார்வைகளை கீழே குனிந்து கொண்டான். காயத்ரியின் அம்மாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. சூழல் மிகவும் பாரமாகி கொண்டே இருந்தது. அப்போது விஜயின் அப்பா அவ்வப்போது வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்புபவர். அவர் உள்ளே வந்தார். அவர் அனைவரையும் பார்த்தார். பிறகு அமைதியான குரலில், உங்கள் மகளிடமே கேட்டு விடுங்கள், அவளுக்கு என்ன விருப்பம் என்று என்றார். இந்த வார்த்தை எளிதானதுதான், ஆனால் மிக பெரியது. அறையில் இருந்த அனைவரின் பார்வையும் இப்போது காயத்ரியின் மீது நிலைத்தது. இதுவரை அவள் எந்த நொடியை நினைத்து பயந்து கொண்டிருந்தாலோ அதே நொடிதான் இது. ஆனால் இப்போது அவளுக்கு பயமாக இல்லை. அவள் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துவிட்டு, என் தவறுக்கான தண்டனையை என் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்க வேண்டிய அந்த இடத்திற்கு நான் வரமாட்டேன். திரும்புவதாக இருந்தால் மரியாதையோடு திரும்புவேன், இல்லை என்றால் இல்லை என்றாள். அவளது வார்த்தைகள் தெளிவாக இருந்தன. குரலில் எந்த நடுக்கமும் இல்லை. அவளது அப்பா சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மெதுவாக, நீ மாறிவிட்டாய் என்றார். காயத்ரி லேசான புன்னகையுடன், இல்லை, நான் நானாக மாறியிருக்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் அவளது அம்மா அழுது விட்டார். அவர் முன்னே வந்து காயத்ரியின் கைகளை பிடித்து கொண்டார். ஆனால் இந்த முறை அந்த பிடியில் ஒரு கட்டுப்பாடு இல்லை, பாசம் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவளது அப்பா ஒரு நீண்ட மூச்சை விட்டு, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்றால் நாங்கள் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டோம் என்றார். இதை கேட்ட மாத்திரத்தில் அறையின் பாரம் குறைந்தது போல் இருந்தது. ரவி அமைதியாக நின்று கொண்டிருந்தான். பிறகு எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றான். தனக்கு இங்கே இனி எதுவும் மிஞ்சவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். காயத்ரி அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை. அவனை பொறுத்தவரை அது இப்போது முடிந்து போன ஒரு கதை. கதவு மூடப்பட்டது. அதனுடன் அவளது கடந்த காலமும் மெல்ல மெல்ல பின்னோக்கி சென்றது. காயத்ரியின் அம்மா அவளை பிடித்து கொண்டார். மகிழ்ச்சியாக இரு என்று மட்டும் அவர் கூறினார். காயத்ரியின் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஆனால் இந்த முறை அவள் பலவீனத்தால் வந்த
கண்ணீர் அல்ல, நிம்மதியால் வந்த கண்ணீர். அன்று இரவு காயத்ரி வெகுநேரம் மொட்டை மாடியில் அமர்ந்திருந்தாள். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னின. காற்றில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவள் தன் கடந்த கால நாட்களை நினைத்து பார்த்தாள். அந்த பூங்கா, அந்த தவிப்பான காத்திருப்பு, அந்த பயம், பிறகு இந்த வீடு, இந்த ஆதரவு, இந்த தைரியம். வாழ்க்கை அவளை வீழ்த்துவதற்காக அல்ல, வாழ கற்றுக் கொடுப்பதற்காகவே சோதித்திருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள். கீழே இருந்து விஜயின் குரல் கேட்டது. டீ ஆறிக்கொண்டிருக்கிறது. காயத்ரி புன்னகைத்தாள். அவள் கீழே வந்தாள். கப்பை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவாக நன்றி என்றாள். விஜய் எதற்காக என்று கேட்டான். காயத்ரி என்னை எனக்கே அடையாளம் காட்டியதற்காக என்று பதிலளித்தாள். விஜய் எதுவும் பேசவில்லை, புன்னகை மட்டும் செய்தான். சில வாரங்களுக்கு பிறகு காயத்ரிக்கு ஒரு வேலை கிடைத்தது. அது ஒன்றும் மிகப்பெரிய வேலை அல்ல, ஆனால் அவளது சொந்த உழைப்பால் கிடைத்தது. எந்த நாளில் அவளது கையில் அந்த வேலைக்கான ஆஃபர் லெட்டர் கிடைத்ததோ அன்று அவள் முதலில் விஜயின் அம்மா கால்களை தொட்டு வணங்கினாள். பிறகு விஜயை பார்த்தாள். அவளது கண்களில் இப்போது பயம் இல்லை, தன்னம்பிக்கை மட்டுமே இருந்தது. அன்று மாலையே அவள் தனியாக எல்லாமே தொடங்கிய அதே பூங்காவிற்கு சென்றாள். அதே பெஞ்சு, அதே பாதை. ஆனால் இந்த முறை அவள் முற்றிலும் வேற ஒருத்தியாக இருந்தாள். அவள் சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டு என்னை தவிக்க விட்டு சென்றதற்கு நன்றி என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டாள். ஏனெனில் அன்று அவளை அப்படி விட்டு செல்லவில்லை என்றால் ஒருபோதும் அவளால் தனக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்க முடியாது. அவள் எழுந்தாள். திரும்பி பார்க்காமல் முன்னேறி சென்றாள். இப்போது அவள் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. அவள் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்து விட்டாள். இதுவே அவளது வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாகும். நண்பர்களே, இக்கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தருபவர்கள் நாம் யாரை அதிகமாக நம்புகிறோமோ அவர்கள்தான். ஆனால் அதே காலகட்டம் அந்த ஒரு சொந்தமும் இல்லாத நிலையிலும் நமக்கு ஆதரவாக நிற்கும் நல்ல மனிதர்களையும் அடையாளம் காட்டும். தவறு செய்வது தவறல்ல, ஆனால் அந்த தவறால் உடைந்து போய் நம்மை நாமே கைவிடுவதுதான் மிகப்பெரிய தோல்வியாகும். நம்பிக்கை உடைந்தாலும் தன்னை மீண்டும் ஒரு புதிய மனிதராக அவள் உருவாக்கினாள். மேலும் மனிதநேயம் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது என்பதை விஜய் நிரூபித்து காட்டினான். அதற்கு போலித்தனம் தேவையில்லை, தூய்மையான மனம் இருந்தால் போதும். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள். இன்று தைரியமும் நம்பிக்கையும் தேவைப்படும் மனிதர்களுக்கு இதை ஷேர் செய்யுங்கள். இது போன்ற இதயத்தை தொடும் கதைகளுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.